வெல்கம் வீவர்ஸ். 2015 ஆகஸ்ட் சென்ட்ரல் அமெரிக்காவில் ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் அண்டு புவர் கண்ட்ரினா இதுதான். இந்த கண்ட்ரியில் 16 வயதான நான்சி அப்படின்றவங்க வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அன்றைக்கி ஒரு நாள் மிட் நைட்டில் நான்சி சடனாக எழுந்து அந்த ரூமை சுற்றியும் முற்றியும் பார்த்துருக்காங்க. அந்த ரூமில் யாருமே இல்லைன்றதை நோட் பண்ணியிருக்காங்க. அந்த ரூம் ஃபுல்லாகவே இருட்டாக இருந்திருக்கு. ஸோ ஆல்சோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு பாத்ரூமும் வந்திருக்கு. அதனால் கீழ் ஃப்ளோரில் தன்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்த நான்சி அவங்கள மெதுவாக தாண்டி போயிட்டு அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க பாத்ரூமை யூஸ் பண்ண முடிவு பண்ணுறாங்க. ஸோ இதனால் தன்னோட வீட்டு பேக் கேட்டை போயிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. இப்படி வெளியே வந்த நான்சி பாத்ரூமுக்கு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் 16 வயதான நான்சி அந்த பாத்ரூமை ரீச் ஆகவே இல்லை. இதுக்கப்புறமா அவங்களுக்கு நடந்ததை கேட்டால் சொல்கிறதுக்கு பொய் மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலே நடந்த நிகழ்வு. ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரேஞ்சர் தன் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கேட்கறதுக்கு பொய் மாதிரியே இருந்தாலும் ஆனால் உண்மையிலே நடந்த நிகழ்வு. ஸோ அன்றைக்கி பாத்ரூமுக்கு போன நான்சிக்கு இதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் டீப் அனலைஸ் பண்ண போகிறோம். இது உங்கள் சிவா ஃபெம்பர். நான் உங்கள் சிவா. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், அன்சால்வ் கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்க இதோட ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கொண்டரஸ் அதிகமான கிரைம் நடக்கிற பிளேஸாக இருந்தாலும் நான்சி அங்கே சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ரீசண்டாக தான் ரூடி அப்படின்ற ஒரு பையன் கூட லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு இப்போது அவங்க ப்ரெக்னெண்ட்டாகவும் இருந்திருக்காங்க. இந்த நிலமையில தான் நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி அவங்களுக்கு இந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அன்றைக்கி நைட்டு நான்சியோட அம்மா மரியா தான் முதல்ல எழுந்திருக்காங்க. அங்கே தன்னோட பொண்ணு நான்சி குப்பரை அடித்து கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு ஓடி போய் நான்சியை தூக்கி பார்க்குறாங்க. அப்போது நான்சிக்கு வாயிலிருந்து நுரையாக தள்ளிட்டு இருந்திருக்கு. இவங்க இருக்க கொண்டாரஸ்ன்ற கண்ட்ரி ரொம்ப ரிலீஜியஸான ஒரு கண்ட்ரி. இங்கே யாருக்காவது உடம்பு சரியில்லைனாலும் இல்லை வேறு ஏதாவது இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்க. இப்படி தான் நான்சியோட அம்மா இவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு, ப்ரீஸ்ட்டை கூப்பிட்டு நம்ம இந்த சடங்கை நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. நான்சியோட அம்மா மட்டும் இல்லை, அங்கே இவங்களோட சத்தத்தை கேட்டு வெளியே ஓடி வந்த நான்சியோட ஃபேமிலி மெம்பர்ஸும் அதே முடிவு தான் பண்ணியிருக்காங்க. இதனால் நான்சிக்கு ப்ரீஸ்ட்டை கூப்பிட்டு பேய் ஓட்டுற சடங்கை நடத்தியிருக்காங்க. ஆனால் நான்சிக்கிட்டேருந்து எந்த ஒரு மாற்றமும் நடக்கலை, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அவங்களுக்கு அன்றைக்கி கிடைக்கல. ஸோ இதனால் அடுத்த கட்டமாக நான்சியை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நான்சியை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனால் டைம் டூ லேட், நான்சி ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க. இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போன நான்சியோட ஃபேமிலிஸ் டாக்டர்கிட்ட எதனால் இப்படி நடந்தது, ஏன் இப்படி அவங்க வெளியே போயிட்டு மயக்கம் போட்டு விழுந்தாங்க, வாயிலேருந்து ஏன் நுர வந்தது அப்படின்னு டாக்டர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு டாக்டர்ஸ் எங்களுக்கு இது தெரியல அப்படின்னு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் பதில் சொல்லிட்டு நான்சியோட உடலை அவங்க வீட்டுக்கு மறுபடியும் அனுப்பி வைக்கிறாங்க. இப்போது நான்சியோட ஃபேமிலிஸ் வழக்கம் போல் நான்சியை அடக்கம் பண்ண தயாராக இருக்காங்க. நான்சியை அடக்கம் பண்ண அடுத்த நாள் நான்சியோட கணவர் ரொம்ப கவலையாக ஒய்ஃபை பிரிஞ்ச துக்கத்தில் உடஞ்சி போய் அங்கே உக்காந்துட்டு இருந்திருக்காரு. பிகாஸ் நான்சியை மட்டும் அவர் இழக்கல, நான்சியோட குழந்தை, அதாவது தன்னோட மனைவியையும் தன்னோட மனைவி வயிற்றில் இருந்த தன்னோட குழந்தையும் இழந்த கவலையில் அங்கே உடஞ்சி போயிட்டு மனசு நொறுங்கி அங்கே சோகமாக உக்காந்து நின்றுருக்காரு. இதனால் நான்சியோட ஹஸ்பண்ட் அவங்க அடக்கம் பண்ண இடத்துல போயிட்டு அவங்களோட காஃபின் மேலே தன்னோட தலையை வச்சு படுத்துட்டு இருந்திருக்காரு. நான்சியோட காஃபின் எப்படி அடக்கம் பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது மண்ணுக்குள்ளே பள்ளம் தோண்டி புதைக்காம மண்ணுக்கு மேலே காஃபினை வச்சு அதுக்கு மேலே சிமெண்ட் பிளாக்ஸால் கட்டி நான்சியோட உடம்பை அடக்கம் செஞ்சுருக்காங்க.
நீங்களே நினச்சி பாருங்கள், ரெஸ்ட் ரூமுக்கு போனது மட்டும்தான் தெரியும். அங்கே மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறமா திடீர்னு கண் முழிச்சு பார்க்க சொல்ல தவனை சுற்றி இருட்டாகவும் கை கால்கள் கட்டப்பட்டதாகவும் கை கால்கள் அசைக்க முடியாத ஒரு பிளேஸில் இருந்தால் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகிருக்கும்? அந்த பயத்தில் அவங்க அங்கேயே கத்தி கூச்சலிட்டு அழ ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே யாராவது நம்மளை காப்பாற்ற வரமாட்டாங்களா அப்படின்னு நினச்சி நான்சி அங்கேருந்து பயந்து அவங்க காஃபினில் இருந்த கண்ணாடி கிளாஸ் எல்லாம் உடைச்சிருக்காங்க. அந்த கண்ணாடி கிளாஸ் எல்லாம் உடஞ்சி அவங்களோட கை கால் முகத்தில் வாயில் அப்படின்னு சதறி கீழே விழுந்திருக்கு. இதுக்கப்புறமா தான் நான்சியோட ஹஸ்பண்ட் அடுத்த நாள் காஃபின் மேலே படுத்திருந்த நான்சியோட ஹஸ்பண்ட் திடீர்னு ஷாக் ஆகி அங்கிருந்து வேகமாக தன்னோட வீட்டுக்கு ஓடி போயிருக்காரு. இதுக்கு முன்னாடி நாள், அதாவது நான்சியை புதைச்சி நான்சியோட காஃபினை சிமெண்ட்டால் பிளாக் பண்ணி அதை ஒரு கல்லறையாக கட்டிட்ட 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நான்சி மறுபடியும் உயிரோடு வந்திருக்காங்க. பிகாஸ் நான்சி இறக்கவே இல்லை. ஏன்னா நான்சி அங்கே ஏதோ ஒரு சவுண்டால், அதாவது அது க்ரைம் நடக்கிற பிளேஸ், ஸோ அதனால் அங்கே மேபி கன் சவுண்டு கேட்டனால அவங்களுக்கு அட்டாக் வந்து அங்கே விழுந்திருக்கலாம். பட் அவங்களுக்கு எதனால் இப்படி ஆச்சுன்னு எந்த ஒரு விஷயமே யாருக்குமே தெரியல. டாக்டர்ஸும் நான்சி உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் டாக்டரும் ரெஸ்பான்ஸ் இல்லாமல் நான்சி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடலை அடக்கம் பண்ணியிருக்காங்க. இப்படி நான்சி காஃபினில் தலையை வச்சு பார்த்துருந்த நான்சியோட ஹஸ்பண்ட் நான்சியோட கத்துற சவுண்டு அழுகிற சவுண்டை கேட்டுட்டு அங்கேருந்து வேகமாக ஓடி போய் தன்னோட ஃபேமிலி கிட்ட ஹெல்ப்பை கேட்டிருக்காரு. ஸோ இப்போது நான்சியோட ஹஸ்பண்ட் நான்சியோட ஃபேமிலி எல்லாருமே நான்சியோட காஃபினுக்கு வந்து நான்சி காஃபினை தன்னோட கையில் இருந்த ஆயுதத்தால் எல்லாத்தையும் உடச்சி நான்சியை உள்ளேருந்து எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போது நான்சி உடனே உள்ளேருந்து எடுத்ததுக்கு அப்புறமா அங்கேருந்து பக்கத்தில் லோக்கலில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனால் அங்கே நான்சி 2வது முறையாக இறந்து போயிருக்காங்க. ஸோ டியர் வியூவர்ஸ், இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டுருங்க. நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போய்ட்றீங்க. ஸோ தயவு செஞ்சு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுதான் என்னோட மிகப்பெரிய மோட்டிவேஷன். நன்றி, பாய்.